இலங்கை தீவு. பௌத்த மதம் இங்கு வருகை தருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தமிழ் ஆட்சி வேரூன்றி இருந்த தீவு. 2000 ஆண்டுகளாக தமக்கான ஆட்சியையும் தாயகத்தையும் கொண்டிருந்த தமிழ் இனம் எவ்வாறு படிப்படியாக தமது ஆட்சியை இழந்து திட்டமிட்ட தாயக அழிப்புக்குள்ளாகி இன்று தமது தேசம் அல்லது தேசியம் என்கின்ற மறுக்கப்பட முடியாத உரிமையை இழக்கும் சதியில் சிக்குண்டு நிற்கின்றது என்பதை சுருக்கமாக விளக்கி, நாம் மிகவும் வெளிப்படைய வேண்டிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த காலகட்டத்தில் நிற்கின்றோம் என்பதை உணர்த்தி இன்றைய தலைமுறையினரை விழிப்படைய வைக்கவும், சகல சதிகளையும் உடைத்தெறிந்து தமிழ் தேசியத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான எமக்கான வரலாற்று கடமையினை புரிய வைக்கவும் எடுக்கப்படும் முயற்சியாக இந்த படைப்பு அமைகிறது. தேசம் அல்லது தேசியம் என்றால் என்ன? ஒரு மக்கள் கூட்டம் தமக்கென்று ஒரு தனியான மொழி, கலாசாரம், பொருளாதாரம் இவற்றுடன் ஒரு தனி நிலப்பரப்பையும் கொண்டிருக்குமாயின் அது தேசம் அல்லது தேசியம் என்று அழைக்கப்படும் என்று ஐநா சாசனத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த வரையறை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மன்னராட்சி காலங்களிலும் தேசங்களாக அடையாளம் காணப்பட்டிருப்பதை அவதானிக்க முடியும். இதன் சுருக்கம் என்னவெனில், தேசம் அல்லது தேசியம் என்று வரையறுக்கப்படும் மக்கள் கூட்டம் தம்மைத்தாமே ஆழ்கின்றவர்கள் அல்லது அவ்வாறு ஆழ்வதற்கான உரிமை உடையவர்கள் என்று கூறலாம். ஓர் இனத்தின் வரலாறும் தேசியமும் உயிரும் ஆன்மாவும் போன்றன. ஒன்றை விட்டு இன்னொன்றை பிரித்து பார்க்க இயலாது. ஈழத்தமிழர்களும் தம் வரலாற்றையும் தேசியத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. நம் வரலாற்று இருப்பின் வெற்றி தேசியத்தின் அசையாத தூணாக நிலை கொள்கிறது. அப்படி பார்த்தால் நம் தேசியத்தின் வயதென்ன? 2000 வருடங்கள் என்கின்றனர் தொல்லியலாளர்கள். வட இலங்கையில் தமிழர்கள் அல்லது தமிழ் பண்பாட்டை பின்பற்றிய மனிதகுலம் இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பிருந்தே வாழ்ந்திருந்ததாக தொல்லியல் ஆதாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. பேராசிரியர் இந்திரபாலா, கலாநிதி ரகுபதி, பேராசிரியர் புஷ்பரட்னம், பேராசிரியர் கிருஷ்ணராஜா போன்ற தொல்லியலாளர்களும் வரலாற்றியலாளர்களும் இந்த கருத்தினை மெய்ப்பிக்கும் பல்வேறு ஆய்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். உதாரணமாக, பேராசிரியர் இந்திரபாலா யாழ்ப்பாணத்தின் ஆனைக்கோட்டையில் மேற்கொண்ட தொல்லியல் ஆய்வொன்றில் மனித எலும்புக்கூடு ஒன்றை கண்டுபிடித்தார். இந்த எலும்புக்கூடு கிறிஸ்துவுக்கு முன் 700ஆம் ஆண்டுகளுக்கு உரியது என்று காலக்கணிப்பு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு யாழ்ப்பாணத்தில் மீட்கப்பட்ட கிறிஸ்துவுக்கு முன் 700ஆம் ஆண்டுக்குரிய மனித எலும்புக்கூடு தமிழர்களுடையதுதான் என்பதை எப்படி உரிமை கோருவது? தமிழர்களுடையதுதான் அந்த எலும்புக்கூடு என்பதற்கு ஆதாரம் உண்டு. பேராசிரியர் இந்திரபாலா கண்டுபிடித்த அந்த எலும்புக்கூட்டுக்கு அருகில் இருந்த மட்பாண்ட துண்டு ஒன்றில் சில எழுத்துக்கள் காணப்பட்டன. அவை தமிழ் எழுத்துக்களின் ஆரம்ப வடிவமான ஆதி பிராமியினால் எழுதப்பட்டவை. அவற்றை எடுத்து வாசிப்புக்குட்படுத்திய பண்டைய வரிவடி வாசிப்பாளர்கள் அதில் எழுதப்பட்டிருப்பதே கோ, வே, த என்று கண்டுபிடித்தனர். கோ என்று தூய தமிழில் மன்னனை குறிப்பிடுவார்கள். வே என்பதும் அதற்கு சமனான வேந்தை என்பதை குறிக்கும் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். எனவே கிமு 700ஆம் ஆண்டுகளளவில் குறுநில அரசமைப்பை பெற்ற நிலை இருப்பினை தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் பெற்றுவிட்டார்கள். அந்த பண்பாட்டின் தொடர்ச்சியே கந்தரோடை, மாதகள் என்று பரவியமைக்கு ஆதாரங்களும் உண்டு. இதுவரை தொல்லியல் மானுடவியல் ஆய்வுகளின்படி கிமு 700ஆம் ஆண்டுகளில்தான் தமிழர்களின் தொன்மை எல்லையற்ற நிற்கிறது. அதற்கடுத்த காலங்களில் வட இலங்கையை தமிழகத்தின் தென்முனையில் இருந்து வந்த பௌத்தம் தழுவிச் செல்ல முயற்சித்தது. ஆனால் இறுக்கமான சைவ பண்பாட்டை தமிழர்கள் பேணியதாலும் பௌத்தம் நிலை கொள்வதற்கேற்ற சூழல் தீவின் வடகிழக்கு பகுதியில் இல்லாததாலும் இங்கு அதனால் நிலை கொள்ள முடியவில்லை. இதனாலேயே பௌத்தம் தெற்கில் நிலை கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பௌத்த மத வருகையும் அதன் நிலைத்திருப்பும் தனித்தமிழ் தேசமாக விளங்கிய இலங்கை தீவை இருவேறு தனித்துவமான பண்பாடு, பொருளாதாரம், மொழி ஆகியவற்றை கொண்ட 2 மக்கள் கூட்டங்களின் தேசங்களாக பிரிவடைய வைத்தது. காலப்போக்கில் இலங்கை தீவின் வடக்கு கிழக்கில் தனித்தமிழ் ராச்சியங்கள் தனித்துவமான பண்பாட்டு, பொருளாதார அம்சங்களுடன் மிகுந்த செல்வச் செழிப்புடன் விளங்கின. அதேவேளை சிங்கள ராச்சியங்கள் தீவின் தென்பகுதியில் நிலைத்து நின்றன. 15ஆம் நூற்றாண்டில் இலங்கை தீவினுள் வணிக நோக்கத்தில் போர்த்துகேயர் காலடி வைத்தனர். 16ஆம் நூற்றாண்டில் அதே நோக்கத்திற்காக இந்த தீவில் காலடி வைத்த ஒல்லாந்தர்கள் தீவில் இருந்து போர்த்துகேயரை விரட்டியதோடு தீவினை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். இந்த 2 ஆக்கிரமிப்பாளர்களும்
தீவின் தனித்துவமான பண்பாட்டு பொருளாதார அடையாளங்களுடன் வடக்கு கிழக்கில் இருந்த தனித்தமிழ் ராச்சியங்களையும் தனியாகவே நிர்வகித்து வந்தனர். அதேபோல தீவின் தென்பகுதியில் இருந்த சிங்கள பௌத்த ராச்சியங்களையும் தனித்தனி ராச்சியங்களாகவே நிர்வாகம் செய்து வந்தனர். இந்த நிலையில் 17ஆம் நூற்றாண்டில் இந்த தீவில் காலடி வைத்த ஆங்கிலேயர்கள் கடைசி தமிழ் மன்னன் பண்டாரவன்னியனையும் தோற்கடித்து தமிழ் ராச்சியத்தினை கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். அதன் மூலம் தமிழ் தேசம் தமது இறமையை ஆங்கிலேயர்களிடம் இழந்தது. அதேபோல சிங்கள ராச்சியத்தினையும் கைப்பற்றி 1833 வரை 2 நாடுகள் போன்றே அவர்கள் நிர்வகித்து வந்தனர். எனினும் தமது நிர்வாக வசதி கருதியும் நீண்டகால பூகோள ஆதிக்க நலன்களை கருத்தில் கொண்டும் தனித்துவமான அரசியல் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் வளர்ந்திருந்த தமிழ் ராச்சியத்தினையும் சிங்கள ராச்சியத்தினையும் பிரித்தானியர்கள் ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தனர். 1931ஆம் ஆண்டு டொனமூர் அரசியல் யாப்பின் கீழும் தமிழ் மக்கள் ஒரு தேசமாக அங்கீகரிக்கப்பட்டு அதிகார கட்டமைப்புக்குள் இணைவதற்கான பொறிமுறை உருவாக்கப்படவில்லை. அதன் மூலம் எண்ணிக்கையில் சிறிய இனமாக இருந்த தமிழ் மக்கள் எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருந்த சிங்களவர்களின் கீழ் என்றென்றும் அடிமையாக இருப்பதற்கான அடித்தளங்கள் இடப்பட்டன. 1948ஆம் ஆண்டு இலங்கை தீவை விட்டு ஆங்கிலேயர்கள் வெளியேறிய போது தமிழர்களின் ஆட்சி அதிகாரத்தினை, அதாவது இறைமையினை அவர்களிடம் கையளிக்காமல் சிங்களவர்களிடம் கையளித்துச் சென்றனர். 1505இல் போர்த்துகேயரிடமும் 1658இல் ஒல்லாந்தர்களிடமும் 1796இல் ஆங்கிலேயர்களிடமும் தனது இறைமையை இழந்த தமிழ் ராச்சியம் 1948இல் தனது இறைமையை சிங்களவர்களிடம் பறிகொடுத்தது. 1947ஆம் ஆண்டு சோல்பெரி யாப்பு உருவாக்கப்பட்ட போதும் அதில் தமிழர்கள் ஒரு சிறுபான்மையினராகவே கொள்ளப்பட்டனர். தமிழ் மக்களின் நலன்களை பேணுவதற்காக சிறுபான்மையோர் காப்பீடுகள் என்ற பெயரில் 29வது பிரிவு உட்பட சில இடைச்செருகல்கள் யாப்பில் சேர்க்கப்பட்டன. தமிழர்களையும் ஆளும் அதிகாரத்தினை ஆங்கிலேயர்களிடமிருந்து தானமாக பெற்றுக்கொண்ட சிங்கள தலைமைகள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தீவின் அரச கட்டமைப்பை சிங்களமயமாக்கியதோடு தமிழ் தேசத்தின் தாங்குதூண்களான தொடர்ச்சியான நிலப்பரப்பு, மொழி, பொருளாதாரம், கலாசாரம், மக்கள் கூட்டம் என்பவற்றை அழிக்க தொடங்கியது. பிரித்தானியரிடமிருந்து சுதந்திரம் பெற்றதன் மூலம் உருவான நாடான இலங்கையின் தேசிய கொடியாக சிங்கக்கொடி பிரகடனப்படுத்தப்பட்டது. தமிழ் முஸ்லிம் மக்களை குறிப்பதற்கு சிறிய செம்மஞ்சள் பச்சை கோடுகள் இடப்பட்டன. அந்த கோடுகள் கூட இலங்கையின் இறைமையை குறிக்கும் வாழேந்திய சிங்கத்துக்கு வெளியேதான் இடப்பட்டன. வாழேந்திய சிங்கம் தமிழ் முஸ்லிம் மக்களை அச்சுறுத்துவது போல இது இருந்தது. இன்னும் ஒரு பக்கத்தில் தமிழ் மக்களின் கூட்டிருப்பை பறிக்கக்கூடிய சிங்கள குடியேற்றங்கள் தமிழர் தாயகத்தில் மேற்கொள்ளப்பட்டன. முதலாவது சிங்கள குடியேற்றம் அம்பாறை மாவட்டத்தின் கல்லோயா திட்டம் என்ற பெயரில் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து வந்த குடியேற்றங்களில் பெரும்பாலானவை திருகோணமலை மாவட்டத்திலேயே உருவாக்கப்பட்டன. அல்லை திட்டம், கந்தளாய் திட்டம், மொரவேவா திட்டம், பதவியா திட்டம் என்பன இவற்றுள் முக்கியமானவையாகும். திட்டமிட்ட விவசாய குடியேற்றங்களுக்கு அப்பால் சட்டவிரோத விவசாய குடியேற்றங்கள், வியாபார குடியேற்றங்கள், மீனவர் குடியேற்றங்கள், முப்படை பண்ணைகளுக்கான குடியேற்றங்கள், புனித பிரதேசத்திற்கான குடியேற்றங்கள், கைத்தொழில் குடியேற்றங்கள் என்ற பெயர்களிலும் தமிழர் தாயகத்தின் நிலங்கள் பறிக்கப்பட்டன. வடக்கில் வவுனியா மாவட்டத்தில் பாவற்குளம் குடியேற்ற திட்டம், முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெளியூயா குடியேற்ற திட்டம், மன்னார் மாவட்டத்தில் கொண்டச்சி, மடுரோட் குடியேற்ற திட்டங்கள் முக்கியமானவை. 1956ஆம் ஆண்டு தனிச்சிங்கள சட்டம் கொண்டுவரப்பட்டது. தமிழ் மக்களின் மொழி அடையாளம் அதனூடாக சிதைக்கப்பட்டது. தமிழ் மக்களின் அடிப்படை பொருளாதார வளங்கள் நிலமும் கடலும் தான். இவை இரண்டுமே ஆக்கிரமிக்கப்பட்டன. இவற்றையொட்டிய கலாசார வாழ்வும் பறிக்கப்பட்டது. 1972ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாவது குடியரசு யாப்பு தமிழர்களின் தலையில் கடைசி ஆணியையும் அடித்தது. அரசு அதிகார கட்டமைப்பு சிங்கள பௌத்தம் என்ற சித்தாந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டதோடு அவற்றுக்கு அரசியல் யாப்பு அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டது. யாப்பு ரீதியாகவே சிங்கள மொழி அரச கரும மொழியானதோடு பௌத்த மதம் முதன்மை மதமாக்கப்பட்டது. பௌத்தத்தை பேணி பாதுகாப்பது அரசின் கடமை என்றும் கூறப்பட்டது. சோல்பெரி யாப்பில் பெயரளவில் இருந்த சிறுபான்மையோர் காப்பீடுகளும் இப்போது அகற்றப்பட்டன. 1978ஆம் ஆண்டு இரண்டாவது குடியரசு அரசியல் யாப்பு எழுச்சியடைந்து வரும் தமிழர்களது தேசம் என்ற அங்கீகாரத்திற்கான கோரிக்கையை அடக்குவதற்காகவே கொண்டுவரப்பட்டது எனலாம். இனப்பிரச்சனையோடு தொடர்புடைய விடயங்களை திருத்துவதற்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் மக்கள் தீர்ப்பு ஒன்றில் மக்களின் சம்மதமும் அவசியம் என்று கூறப்பட்டது. குறிப்பாக ஒற்றையாட்சி அரசு என்பதை மாற்றுதல், தேசிய கொடியை மாற்றுதல்,
தேசிய கீதத்தை மாற்றுதல் என்பவற்றுக்கு அவசியம் என்று விதிக்கப்பட்டது. இதைவிட அரசியல் யாப்பிற்கான 6வது திருத்தமானது தமிழ் மக்களின் தேசத்திற்கான அங்கீகாரம் கோரும் நியாயமான கோரிக்கைகளுக்கு பிரிவினைவாத முத்திரையிட்டு நசுக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டது. எனவே இலங்கை தீவின் நவீன அரசியல் வரலாறு என்பது அரசு அதிகார கட்டமைப்பில் இருந்து தமிழ் மக்களை புறக்கணித்த வரலாறுதான். அரசியல் யாப்பு செயற்பாடுகள் எல்லாம் தமிழர்களை அரசியல் அதிகார கட்டமைப்பில் இருந்து புறக்கணித்ததுமல்லாமல் தமிழர்கள் ஒரு தேசமாக இருப்பதனை இல்லாது அளிப்பதாகவும் இருந்தன. இன அழிப்பின் உச்சமாக 1958, 1977, 1983 உயிரிழப்புகளும் இடம்பெற்றன. 1833ஆம் ஆண்டு தமிழ் ராச்சியமும் சிங்கள ராச்சியமும் ஒற்றை நிர்வாகத்தின் கீழ் ஆங்கிலேயரால் கொண்டுவரப்பட்ட பின்னர் 1833 தொடக்கம் 1927 வரை தமிழர்கள் அரசியல் தளத்தில் இலங்கையர் என்ற அடையாளத்தையும் பண்பாட்டு தளத்தில் தமிழர்கள் என்ற அடையாளத்தையும் பேணி வந்தனர். சேர் முத்துக்குமாரசாமி, சேர் பொன் ராமநாதன், சேர் பொன் அருணாசலம் ஆகியோர் இலங்கை முழுவதற்கும் தலைவர்களாக விளங்கினர். சேர் பொன் அருணாசலம் தான் இலங்கையில் சமூக மாற்ற அரசியலின் தந்தையாகவும் காலனித்துவத்திற்கு எதிரான சுதந்திர போராட்ட அரசியலின் தந்தையாகவும் அதே நேரத்தில் தமிழின அரசியலின் தந்தையாகவும் விளங்கினார். 1920ஆம் ஆண்டு கொழும்பு தமிழ் பிரதிநிதித்துவம் தொடர்பான எழுத்துமூல உடன்பாட்டை சிங்கள அரசியல் தலைவர்கள் மீறியதோடு தமிழர் மகாஜன சபை என்கின்ற அமைப்பினை அருணாசலம் உருவாக்கி இன அரசியலை தொடக்கி வைத்தார். 1920 தொடக்கம் 1949 வரை சமவாய்ப்பு கோரிக்கையே தமிழர்களின் அரசியலாக இருந்தது. ஜி பொன்னம்பலமே இதனை வழிநடத்தினார். அவரது 50-50 கோரிக்கை இந்த வகையிலேயே எழுச்சியடைந்தது. சோல்பெரி ஆப்பில் 50-50 கோரிக்கையை உள்ளடக்குவதற்கான யோசனையை ஜி பொன்னம்பலம் சோல்பெரி கமிஷன் முன்னிலையில் சமர்ப்பித்தார். எனினும் சிங்கள தரப்பை மகிழ்ச்சிப்படுத்தும் நோக்கில் அவரது கோரிக்கையை முற்றாக நிராகரித்தனர். சோல்பெரி ஆப்பின் மூலமும் சுதந்திரத்தின் மூலமும் முழுமையான பொறுப்பாட்சி சிங்கள தேசத்திடம் வழங்கப்பட்டு தமிழர்கள் அரசு அதிகார கட்டமைப்பில் இருந்து முழுமையாக தூக்கி வீசப்பட்டனர். அதன் காரணமாக சோல்பெரி அரசியலமைப்பின் கீழ் இடம்பெற்ற சுதந்திர இலங்கையின் முதலாவது சட்டசபைக்கான தேர்தலில் போட்டியிட்ட ஒரேயொரு தமிழ் அரசியல் கட்சியான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இலங்கையின் முதலாவது அரசியல் யாப்பை நிராகரித்து அதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்றது. அதன் மூலம் சுதந்திர இலங்கையின் முதலாவது அரசியல் யாப்பு தமிழர்களால் நிராகரிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தினை தொடர்ந்து தமிழ் இன அரசியல் தமிழ் தேசிய அரசியலாக மாற்றமடைந்தது. தந்தை செல்வா தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சி தலைமையில் அது வளர்ச்சியடைந்தது. காலிமுகத்திடலில் 1956 இடம்பெற்ற சத்தியாகிரக போராட்டம், அதே வருடம் இடம்பெற்ற திருமலை யாத்திரை, 1961 இடம்பெற்ற அரசு செயலகங்கள் முன் சத்தியாகிரக போராட்டம் ஆகிய மகத்தான மக்கள் எழுச்சிகள் ஏற்பட்டன. இலங்கையின் ஆட்சியாளர்களும் தமிழ் மக்களின் எழுச்சியை தடுப்பதற்காக 1957 பண்டா செல்வா ஒப்பந்தம், 1965 டட்லி செல்வா ஒப்பந்தம் என்பவற்றுக்கு இணங்கினர். எனினும் பேரினவாதிகளின் எதிர்ப்புகளால் முதலாவது ஒப்பந்தம் கிழித்தெறியப்பட்டது. இரண்டாவது ஒப்பந்தம் கிடப்பில் போடப்பட்டது. தமிழரசு கட்சியின் போக்கில் அதிருப்தியடைந்த வி நவரட்னம் உள்ளிட்ட முற்போக்கு சிந்தனையுள்ள பலர் 1968ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியை விட்டு வெளியேறி வி நவரட்னம் தலைமையில் சுயாட்சி கழகத்தை ஆரம்பித்தனர். இவர்கள் 1970ஆம் ஆண்டு தேர்தலில் தனிநாடே தமிழர்களுக்கு தீர்வாக வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்து போட்டியிட்டனர். 1970 அமைக்கப்பட்ட இலங்கையின் முதலாவது குடியரசு யாப்பினை உருவாக்கும் அரசியல் நிர்ணய சபைக்கு தந்தை செல்வாவினால் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அடிப்படையில் சமஷ்டி தீர்வை கோரும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அந்த கோரிக்கைகள் அனைத்தும் சிங்கள தலைமைகளால் நிராகரிக்கப்பட்டன. அது மட்டுமன்றி அதுவரை அரசியலமைப்பில் இருந்த சிறுபான்மை இனங்களின் பாதுகாப்புக்காக உள்ளடக்கப்பட்டிருந்த 29ஆம் ஷரத்தும் நீக்கப்பட்டது. அதன் காரணமாக 1972 உருவாக்கப்பட்ட குடியரசு யாப்பினை நிராகரிப்பதாக அறிவித்து தந்தை செல்வா அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்து 1975 இடம்பெற்ற காங்கேசன்துறை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் மூலம் இலங்கையில் முதலாவது குடியரசு யாப்பினையும் தமிழர்கள் நிராகரித்தனர். அதனைத் தொடர்ந்து 1976 இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்பன இணைந்து வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நிறைவேற்றின. அந்த தீர்மானத்திற்கு 1977 வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் பாராளுமன்ற தேர்தல் மூலம் ஆணை வழங்கினர்.
இதனைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் ஆயுத போராட்டத்தின் மூலம் அந்த மக்களாணையை நிறைவேற்ற போராட்ட இயக்கங்களில் இணைந்து கொண்டனர். இவ்வாறு இன விடுதலை தேடி 20க்கும் அதிகமான இயக்கங்கள் அடுத்தடுத்து உருவாகின. 70களில் இலங்கையில் தனிநாடு உருவாகுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய நிலையில் 1976ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எனினும் காலப்போக்கில் பிராந்திய மற்றும் பூகோள ஆதிக்க நலன்களை கருத்திற்கொண்டு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்ட இந்தியா ஈழத்தமிழ் அரசியல் தலைமைகளிடமும் ஆயுத போராட்ட இயக்கங்களிடமும் ஒரு நாட்டுக்குள் தீர்வு காண்பதற்கான யோசனைகளை முன்வைக்குமாறு கூறியிருந்தது. அதன் பிரகாரம் அனைத்து ஆயுத போராட்ட இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் இணைந்து பூட்டான் தலைநகர் திம்புவில் கூடி திம்பு பிரகடனத்தை 1985ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி வெளியிட்டன. அந்த தீர்மானமானது வடக்கு கிழக்கு தமிழர்களது தாயகம், தமிழர்கள் ஒரு தேசிய இனம், தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு, அதன் அடிப்படையில் தமிழர்கள் தனித்துவமான இறமை கொண்ட தேசம் என்ற அங்கீகாரத்தை கோருவதாக அமைந்தது. ஒரு நாட்டுக்குள் அடையப்படும் தீர்வானது சிங்கள ஆட்சியாளர்களால் தமிழ் தேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்த கட்டமைப்பு சார் இன அழிப்பை தடுத்து நிறுத்தும் வகையில் அமைய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அவ்வாறான தீர்மானம் திம்புவில் அனைத்து ஆயுத மற்றும் அரசியல் கட்சிகளால் கூட்டாக மேற்கொள்ளப்பட்டது. ஒரு நாட்டுக்குள் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான தீர்வுக்கு தமிழ் தரப்புகள் அனைத்தும் இணங்கிய போதிலும் சுயநிர்ணய உரிமை கோரிக்கையை கைவிட்டு ஸ்ரீலங்காவின் ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் தீர்வினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அனைத்து ஆயுத இயக்கங்கள் மீதும் இந்தியா அழுத்தங்களை பிரயோகித்தது. விடுதலை புலிகள் தவிர்ந்த அனைத்து ஆயுத இயக்கங்களும் அந்த அழுத்தங்களுக்கு பணிந்து நாளடைவில் பிராந்திய வல்லாதிக்க சக்தியான இந்தியாவின் கைப்பொம்மைகளாக மாறி தமது இலக்கில் இருந்து திசை மாறி தமிழ் மக்களது நலன்களுக்கு எதிராக செயற்படவும் தொடங்கினர். ஆனாலும் இலங்கை தீவின் தமிழ் மக்களின் இருப்பு என்பது தமிழ் தேசத்தின் அங்கீகாரத்தின் மூலம் மட்டுமே உறுதிப்படுத்த முடியும் என்பதனை நன்குணர்ந்த விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைக்கான அங்கீகாரம் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசங்களில் தமது ஆளுகையின் கீழ் இருந்த பிரதேசங்களில் தனித்தமிழ் நிர்வாக கட்டமைப்பை விடுதலை புலிகள் நிறுவினார்கள். அங்கு ஓர் அரசுக்கு சமமாக இராணுவம், அரசியல், பொருளாதாரம், நீதி, பண்பாடு என்று சகல நிர்வாகங்களும் இயங்கின. சர்வதேச சமூகமே வியக்கும் அளவுக்கு சிறப்பான நிர்வாகம் ஒன்றினை அவர்கள் அங்கு நடாத்தி காட்டினர். எனினும் தமிழ் மக்களுக்கு எந்த தீர்வையும் வழங்க விரும்பாத இலங்கை அரசு சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தீர்வை வலியுறுத்திய தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று சர்வதேச அளவில் பிரச்சாரம் செய்து யுத்தம் மூலம் விடுதலை புலிகளை அழிப்பதற்கான சர்வதேச ஆதரவை தேடுவதில் முனைப்பு காட்டியது. அரசின் அந்த முயற்சிக்கு துணை புரியும் வகையில் தமிழர்களது பிரச்சினைக்கு அதிகார பகிர்வினை தீர்வாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலைப்பாட்டை முன்வைத்து தமிழர் விடுதலை கூட்டணியும் ஏனைய ஆயுத இயக்கங்களும் முழுமையாக துணை நின்றன. ஆனாலும் அரசின் அந்த பிரச்சாரத்தினை முறியடித்து தமிழ் மக்களது உரிமை போராட்டத்திற்கு அங்கீகாரம் கோரும் முயற்சியில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களோடு இணைந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவரும் பிரபல சட்டத்தரணியுமான மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். அதன் காரணமாக அவர் படுகொலை செய்யப்பட்டார். 2001 ஏற்பட்ட ராணுவ சமநிலையை தொடர்ந்து உருவாகி வந்த யுத்தமற்ற சூழலில் தமிழ் அரசியல் கட்சிகளையும் ஏனைய ஆயுத குழுக்களையும் தமிழ் தேசிய அரசியல் நீரோட்டத்திற்குள் கொண்டுவரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த வகையில் சந்திரிகா அரசுடன் இணைந்து செயற்பட்டு வந்த அரசியல் கட்சிகளுடனும் தமிழ் துணை ராணுவ குழுக்களுடனும் பேச்சுக்கள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழீழ விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டு சுயநிர்ணய உரிமைக்காக குரல் கொடுப்பதற்கிணங்கிய ஜனநாயக ரீதியாக செயற்படுவதற்கு முன்வந்த தமிழர் விடுதலை கூட்டணி மற்றும் ஆயுத குழுக்களான EPRLF, டெலோ ஆகிய 3 தரப்புகளையும் ஏற்கனவே தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியையும் இணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற புதிய அரசியல் இயக்கம் 2001 உருவாக்கப்பட்டது. அந்த கட்சியினுள் தமிழீழ விடுதலை புலிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன், திருமதி பத்மினி சிதம்பரநாதன் உள்ளிட்ட பலர் உள்ளடக்கப்பட்டு 2004 தமிழீழ விடுதலை புலிகளது முழுமையான ஆதரவுடன் 22 ஆசனங்களை பெற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலமான ஜனநாயக அரசியல் சக்தியாக்கப்பட்டது. விடுதலை புலிகளின் மௌனிப்புக்கு பின்னர் தமிழ் தேசிய அரசியலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்து முன்னெடுக்கும் என்று மக்கள் நம்பினார்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்த முதல் வேலை
தமிழ் தேசிய கொள்கைகளுக்கு விசுவாசமாகவும் அந்த கொள்கைகளை உறுதியுடன் முன்னெடுத்துச் செல்லக்கூடியவர்களாகவும் தெரிந்தவர்களை கட்சியில் இருந்து வெளியேற்றியமைதான். விடுதலை புலிகளின் நம்பிக்கைக்குரியவர்களாக விளங்கிய செல்வராசா கஜேந்திரன் மற்றும் திருமதி பத்மினி சிதம்பரநாதன் உள்ளிட்ட சிலர் வெளியேற்றப்பட்டனர். அந்த கட்சிக்குள் இருந்த தமிழ் தேசிய பற்றாளர்கள் வெளியேறியதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதன் பெயரின் முன்னுள்ள தமிழ், தேசியம் ஆகிய 2 சொற்களின் அர்த்தங்களையும் கைவிட்டு செயற்படத் தொடங்கியது. அதன் உச்சமான குறியீடாக சிங்கக்குடியேந்திய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சம்பந்தன் வந்து போகிறார். தமிழர்களை புறக்கணித்த இலங்கையின் சுதந்திர தினத்திலும் பங்கெடுக்கிறார். இவ்வாறாக தமிழ் தேசியம் மெல்ல மெல்ல சிங்கள தேசியத்திற்குள் மூழ்கத் தொடங்கியது. தமிழ் தேசியத்தை முன்னிறுத்திய உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் கொள்கை முரண்பாடு காரணமாக வெளியேறிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கொள்கை பெற்றுக் கொண்டவர்களுடன் இணைந்து தமது கொள்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற கட்சியினை உருவாக்கினார். மிகுந்த பாதுகாப்பு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தேர்தல் அரசியல் செய்யாமல் மக்கள் நலன் சார்ந்த தமிழர்களின் உரிமை சார்ந்த அரசியலை மக்களுடன் வாழ்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். தமிழ் தேசியத்தை அசையாத பற்றுறுதியுடன் மக்களோடு சேர்ந்து எடுத்துச் செல்கின்றனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இதுவரையான பயணம் எப்படி இருந்தது? இனி அவர்களது அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கப் போகின்றன? இந்த கேள்விகளுக்கான பதிலை அந்த கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களிடமே கேட்கலாம். வணக்கம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை இந்த நேர்காணலில் நாங்கள் சந்திக்கிறோம். தமிழர் தரப்பின் இந்த போராட்ட வரலாறுகள், பின்னர் இந்த அரசியல் வரலாறுகள் அனைத்திலும் பல்வேறு மாற்றங்கள் பல்வேறு காலப்பகுதிகளில் இடம்பெற்று வந்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதும், அதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீதான பல்வேறு விமர்சனங்கள், அதிருப்திகள் காரணமாக அதில் ஏற்பட்ட பிளவுகள் அல்லது பிரிவுகளும் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் 2010ஆம் ஆண்டளவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உருவாக்கப்பட்டு இன்றளவும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த நிலையில் பொதுமக்கள் சார்பாக சில கேள்விகளை உங்கள் முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் முதலாவதாக உங்களிடம் நாங்கள் முன்வைக்கின்ற கேள்வி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உருவாவதற்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நீங்கள் ஒரு முக்கியமான அங்கத்தவராக செயல்பட்டிருக்கிறீர்கள். அப்படியானால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நீங்கள் இணைந்து கொண்டதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன? நீங்கள் 2001 காலப்பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தால் அன்றைக்கு போர் ஒரு உச்சகட்டத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த போரில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு மிக பலமான ஒரு நிலையை அடைஞ்சிருந்தவர்கள். உண்மையிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் வடகிழக்கை பொறுத்தவரையிலே 75% மேலான நிலப்பரப்பை இழந்து இயக்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள் 75% தமிழர் தாய பிரதேசம் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து கொண்டிருந்த ஒரு காலப்பகுதி. ஒட்டு சுட்டானில் இருந்து தொடங்கின ஓயாத அலைகள் அரசாங்கம் 4 வருஷங்கள் அந்த நிலங்களை பிடிக்கிறதுக்கு எடுத்த முயற்சி புலிகளால் வந்து 4 நாட்களில் மீள பெறக்கூடிய நிலைமை இருந்தது. இப்போ ஒரு சர்வதேச சமூகமும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு கூடுதலான நிதியுதவி வழங்கி கொண்டிருந்த அந்த போரை நடத்துவதற்கு அவர்களாலும் வந்து தொடர்ந்தும் இந்த போரை நடத்துவதற்கு அனுமதிக்க முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள். ஏனென்றால் கொடுக்குற ஆயுதம் எல்லாத்தையும் வந்து இராணுவம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு சமரில் தோல்வி அடைய முழுக்க அந்த ஆயுதங்கள் எல்லாம் புலிகளோட பக்கத்துக்கு போய் கொண்டிருந்தது. அப்போ அந்த நிலையிலே சர்வதேச சமூகம் வந்து இந்த போரை நிப்பாட்டோனும், இல்லாட்டி ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் பலவீனம் அடைஞ்சு கொண்டு போகும். இந்த ஸ்டேட் ஸ்ரீலங்கா அரசு என்ற அந்த கட்டமைப்பு உடைக்கப்படும் என்ற ஒரு அபாயம் இருந்த ஒரு நிலையிலே இந்த அரசாங்கத்துக்கு முழு பக்கபலமாக இருந்த நாடுகள் அழுத்தங்கள் கொடுத்து நீங்கள் புலிகளோட
ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயே ஆகணும் என்ற ஒரு நிலைமை உருவாகினார். அன்றைக்கு உண்மையிலே அரசாங்கத்த பக்கத்தில் இருந்த தமிழ் அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், முன்னிலை ஆயுத அமைப்புகளாக இருக்கலாம், போராட்டத்தை ஏதோ ஒரு வகையில் காட்டி கொடுத்து கொண்டு இருந்த தரப்புகள் கூட புரிஞ்சு கொண்டார்கள் இந்த முறை தாங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்போடு ஏதோ ஒரு வகையில் ஒரு சமரசத்துக்கு வராமல் இருந்தால் தாங்கள் அரசியலில் மெயின் ஸ்ட்ரீம் அரசியலிருந்து உரங்கட்டப்படக்கூடிய ஒரு இருந்த ஒரு நிலையில தான் பொதுவாக தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே ஒரு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அந்த பேச்சுவார்த்தைகளில் பின்புலத்தில் மாமனிதர் சிவராம், தராகி சிவராம் போன்றவர்களும் பெரிய அளவில் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய நோக்கம் கூடுதலாக தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்தணும், தமிழ் தேசம் என்ற விடயத்தை மையப்படுத்தின ஒரு அரசியலை பலப்படுத்தணும், ஜனநாயக ரீதியாக இந்த போராட்டத்துக்கு ஒரு வடிசேர்க்கிற வகையில் எங்களுடைய பணிகளும் அமைய வேண்டும் என்றதுதான் மாமனிதர் சிவராமுடைய கருத்தாகவும் இருந்தார். இயக்கமும் அதுக்கு ஒரு ஆதரவு கொடுத்திருந்த மறைமுகமாக. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் பேச்சுவார்த்தைகள் இந்த கட்சிகளுக்கு இடையில் நடைபெற்று கொண்டிருக்க நாங்கள் கொள்கை அளவில் எங்களை பொறுத்தவரையில் நான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர். அன்றைக்கு நான் பொதுச் செயலாளர் அல்ல, நான் ஒரு கட்சி உறுப்பினர், செயற்குழுவில் இருந்த நான். அப்போ எங்களோட கட்சியுடைய கொள்கை மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய என் தந்தையாருடைய கொள்கையாக அமைந்திருந்தது. நாங்கள் வெளிப்படையாகவே தமிழீழ விடுதலை புலிகளை ஏகப்பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ளணும், புலிகளோட மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடக்கணும், தமிழ் தரப்பை பிரிச்சாடுறதுக்கு நாங்கள் அனுமதிக்கக்கூடாத ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ புலிகள் பலமடைய, ஆயுத ரீதியாக பலமடைய, இந்த மற்ற அமைப்புகளும் தாங்கள் ஏதோ ஒரு வகையில் புலிக்கு பின்னால் போகணும், இல்லாட்டி தாங்கள் அரசியல் நீரோட்டத்திலிருந்து அகற்றப்படுவார்கள் என்ற ஒரு பயம் இருந்த ஒரு நிலையிலே எங்களுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வு ஏற்படுது. அப்போ அந்த பின்னணியில் தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் சேருகின்றோம். அதுக்கு பிற்பாடு எல்லாருக்கும் தெரியும், இயக்கம் நேரடியாக அரசியலுக்குள் ஈடுபட தொடங்கிவிட்டார்கள். நாங்கள் புலிகளோடையும் சர்வதேச சமூகத்தோடையும் ஏன் ஸ்ரீலங்கா அரசோடையும் அணுகக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. பொதுவாக தமிழ் தரப்பு தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைமைக்கு பின்னாலே ஜனநாயக மிதவாத அரசியல் என்று சொல்லக்கூடிய தரப்புகளும் ஒன்றிணைந்து அந்த மிதவாதம் தீவிரவாதம் இல்லாட்டி மிதவாதம் ஆயுத போராட்டம் என்று பிரித்து பார்க்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கி எங்களை பிரிச்சால விடக்கூடாது என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் ஒன்றிணைகிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு தமிழ் மக்கள் சார்பான ஒரு போராட்டம் என்பது அடிப்படையில் 2 கூறுகளாக இருந்தது. ஒன்று ஆயுத போராட்டம், அடுத்தது அரசியல் ரீதியான போராட்டம். இந்த இரண்டுமே ஒன்றிணைந்த புள்ளியாகத்தான் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு தமிழீழ விடுதலை புலிகளோடு அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு உருவாக்கப்பட்ட அல்லது அவர்களுடைய முயற்சியில் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்டம் என்பது ஓய்ந்துவிட்டது. அப்படி இருக்கும்போது தமிழ் மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலமாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை தானே மக்கள் பார்க்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த அமைப்பிலிருந்து நீங்கள் விலகுவதற்கான காரணம் மிக முக்கியமான ஒரு கேள்வி. இன்றைக்கு நீங்கள் கூறினதை போல பொதுமக்களை பொறுத்தவரையில் இயக்கம் இந்த படத்தில் இல்லாத ஒரு நிலையில் இந்த இயக்கம் காட்டி தந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை தான் மக்கள் ஆதரிக்கிறதுக்கு விரும்புகிறார்கள், அவர்களைத்தான் நம்புகிறார்கள். சரிதானே? இப்போ கேள்வி என்னென்றால், இயக்கம் அந்த கட்டமைப்பை உருவாக்கினது இல்லாட்டி அந்த கட்டமைப்புக்கு ஆதரவு தந்தன்றதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது இயக்கம் இருக்கிற காலத்தில் இன்றைக்கு நாங்கள் உண்மையிலே அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இயங்கிக் கொண்டிருந்த ஒரு கால பகுதியில் அதே கொள்கையிலே தான் இன்றைக்கும் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்விக்கு நாங்கள் பதில் தேடியே ஆகணும். இப்போ இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நீங்கள் கூறினது போல தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பால் ஆமோதிக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்று நாங்கள் கூறுகின்றோம். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் அந்த தமிழீழ விடுதலை புலிகளை ஈவிரக்கம் இல்லாத பயங்கரவாத அமைப்பு என்று கூறியிருக்கின்றார். அப்போ எனக்கு அது விளங்கி இல்லை. இப்போ மக்கள் தெளிவடைய வேணும். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இந்த போராட்டம் சிங்கக்கூடிய ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள இல்லை, ஸ்ரீலங்காவில் சுதந்திர தினத்தை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள இல்லை.
இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோட இணைஞ்ச ஒரு பங்காளி தரப்பாக இயங்குறதுக்கு ஒரு நாளும் அனுமதிக்க இல்லை. ஆனால் இன்றைக்கு அவையெல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அப்போ நாங்கள் கொஞ்சம் அந்த புலிகள் உருவாக்கின கூட்டமைப்புன்றது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு புலி இல்லாத நிலையில் உண்மையிலே அந்த கூட்டமைப்பு அதே கொள்கையில் முன்னுக்கு போகுதோ என்ற கேள்வியை நாங்கள் கொஞ்சம் தேடி பார்க்கணும். நாங்கள் கனதூரம் தேட தேவையில்லை, மேலோட்டமாக இருக்கிற அந்த தோலை கொஞ்சம் சுருங்கி பார்த்தால் உண்மையான நிலைமை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொள்கை அளவில் உங்களால் இணங்கி போக முடியாத அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத பல்வேறு விடயங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போ முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. இதுதான் நீங்கள் அங்கிருந்து விலகுவதற்கான காரணம் என்று கூறுகிறீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது வெறுமனே 1-2 கட்சிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல, ஒரு கூட்டமைப்பு. பல்வேறு கட்சிகள் அங்கு அங்கத்தவர்களாக இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இந்த கொள்கை முரண்பாடு, அதாவது தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தாமல் அதிலிருந்து விலகிச் செல்கின்ற கொள்கை முரண்பாட்டுக்கு எதிராக மற்ற கட்சிகள் ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? அவர்களோடு சேர்ந்து நீங்க உள்ளுக்கு இருந்தே இந்த மாற்றத்தை எதிர்த்து திருத்தி இருக்கலாமே, அப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கலாம். இப்போ போர் 18ஆம் தேதி மே மாதம் 2009 முடிவுக்கு வருது. அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லப்படுது, தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் திரு சம்பந்தன் அவர்களால் எங்களுக்கு சொல்லப்படுது தாங்கள் இந்தியா விரும்பின ஒரு நிலைப்பாடைத்தான் நாங்கள் இனியும் கடைபிடிக்க வேணும். இந்தியா தான் அயல் நாடு, இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. இந்தியாவுக்கு ஒரு சில தேவைப்பாடுகள் இலங்கை தீவை பொறுத்தவரையிலே இருக்கின்றன. விசேஷமாக சீனா போன்ற நாடுகளோடு கடும் போட்டிகள் இருக்கின்றன. ஆகவே அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது. நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் தேசியவாதத்தை பெரிய அளவில் வலியுறுத்தாமல் 13ஆம் திருத்தம் போன்ற விடயங்களோடு ஒத்துப்போக வேணுமென்ற ஒரு கருத்து அவர்கள் மட்டத்தில் இருந்தது. அப்போ அந்த இடத்துல நாங்கள் கொள்கை அளவில் முரண்படுகின்றோம். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அன்றைக்கு அங்கம் வைத்த 4 கட்சிகள், தமிழரசு கட்சி, EPRLF, டெலோ, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், மற்றது இயக்கம் விரும்பி போட்ட சிவில் சமூக நபர்கள். அப்போ இயக்கம் இல்லாத கட்டத்தில் இயக்கம் விரும்பி போட்ட சிவில் சமூக நபர்கள் திட்டமிட்ட வகையில் ஓரங்கட்டப்படுகின்றார்கள். அல்லது புதிய சம்பந்தனையாவுடைய தலைமையை இந்த புதிய போக்கை முற்றுமுழுதாக ஏற்று போகக்கூடிய தரப்போல் உள்வாங்கப்படுகிறார் அந்த கட்சிகளால். ஆனால் அப்போ இறுதியில் இந்த 4 கட்சிகளுக்கு இடையிலே தலைமைகள் தான் தீர்மானிக்க வேண்டியிருந்தது. அப்போ தமிழ் காங்கிரஸ் முன்வைச்ச நிலைப்பாடு, தமிழ் தேசியவாதம் ஒரு இனாளிப்பு நடந்திருக்கிற ஒரு நிலையிலே தமிழ் தேசியவாதத்திலே தேவைப்பாடுகள் இன்றைக்கு உண்மையிலே இந்த போர், இந்த ஆயுத போராட்டம் தொடங்குறதுக்கு முதல் இருந்ததுக்கும் விட இன்றைக்கு அந்த தேவைப்பாடுகள் கூட. ஏன்னா அந்த தேசத்தை திட்டமிட்ட வகையில் ஒரு இனத்தை அழிக்கிற வகையில் தான் அந்த போர் நடந்திருக்கு என்றதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்போ நாங்கள் கூறினது என்னென்றால், இப்போ இந்தியாவுக்கு சில தேவைகள் இருக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களுடைய அடிப்படை தேவைகள், எங்களுடைய அடிப்படை நலன்களை இந்தியாவுடைய தேவைக்காக விட்டு கொடுக்க முடியாது. இந்த விஷயங்களை நாங்கள் இந்தியாவுடன் ஆழமாக கலந்து ஆலோசித்து ஒரு பொது புள்ளிக்கு நாங்கள் 2 தரப்பும் சேர வேணும் என்றதான் எங்களுடைய கருத்து. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய அங்கம் வைத்த ஏனைய 3 கட்சிகளும் அந்த நிலைப்பாடோடு இருக்கவில்லை. அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள், இந்தியா விரும்பாத எதையும் தாங்கள் செய்ய தயாரில்லை என்று. அந்த ஒரு நிலையில் தான் நாங்கள் விலக வேண்டி வந்தோம். இப்போ இந்தியாவின் நலன்களுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்தியாவின் நலன் சார்பாக செயல்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு உங்களிடம் இருக்கிறது. அதே போல இலங்கை அரசாங்கத்தோடு அல்லது சிங்கள தேசியத்தோடு இணங்கி செயல்படுகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இது விடுதலை புலிகளால் ஏற்றுக்கொள்ளப்படாத அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்பதும், உங்களுடைய கொள்கை அளவில் இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதும் உங்களுடைய கூற்றாக இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் 2009ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பின்னரான சூழ்நிலையில் பொதுவாக இலங்கையில் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது, தோல்வியடைந்த தமிழ் தேசியமும் வெற்றி பெற்ற சிங்கள தேசியமும் என்று. அதாவது யுத்தத்தில் வெற்றி பெற்ற பின்னர் சிங்கள தேசியம் வெற்றி பெற்ற என்கின்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற நேரத்தில் சிங்கள மக்களோடு அல்லது சிங்கள தேசியத்தோடு முரண்பட்டு கொண்டு தமிழ் மக்களுக்கான ஏதாவது தீர்வினையோ அல்லது தமிழ் மக்களுக்கு தேவையான நிவாரணங்களையோ பெற்றுக்கொள்வது சாத்தியமாக இருக்குமா? சிங்கள மக்களோட இணைந்து நாங்கள் எதையும்
பெற்றுக்கொள்ள முடியுமா? இப்போ தமிழ் தேசிய நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகள் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் ஸ்ரீலங்கா என்ற அடையாளத்தை முற்றுமுழுதாக ஏற்று ஸ்ரீலங்கா அரசை முன்னிலைப்படுத்தி அதை முற்றுமுழுதாக அங்கீகரித்து நாங்கள் தமிழ் தேசியவாதத்தை கைவிட வேணும் என்று சொல்லி செயல்படுகின்ற தமிழ் அரசியல் தரப்புகளும் இருக்கின்றன. உதாரணத்துக்கு இபிடிபி இல்லாட்டி பிள்ளையான் டிஎம்பிபி இல்லாட்டி நேரடியாகவே சிங்கள பெரும்பான்மை கட்சிகளோட இணைஞ்சி இருக்கக்கூடிய தனிநபர்கள் இருக்கின்றனர். அவர்களும் ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுத்தான் செயல்படுகின்றார்கள். ஏன் இந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு போராட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்க ஸ்ரீலங்கா அரசுக்கு ஒரு தேவை இருந்ததோ இல்லையோ அந்த போராட்டத்தை தமிழ் மக்களிடம் இருந்து அந்நியப்படுத்தி ஓரங்கட்டுறதுக்கு ஒரு தேவை இருந்ததோ இல்லையோ, அப்படி ஒரு தேவை இருக்கின்ற ஒரு நிலையில அவர்களோடு இணைஞ்சு வேலை செய்கின்ற தமிழ் தரப்புகளுக்கு இல்லாட்டி அந்த தமிழ் தரப்புகளை தமிழ் மக்கள் மட்டத்தில் பலப்படுத்துவதற்கு அந்த தமிழ் தலைவர்கள் இல்லாட்டி அந்த தமிழ் அமைப்புகள் கேட்கிற விஷயங்களை மிக சிறந்த வகையில் அந்த அவர்கள் முன்வைக்கிற கோரிக்கைகளை பூர்த்தி செய்து அவர்களோட பெரிய தலைவர்கள் இந்த மக்களுக்காக கணக்கெல்லாம் செய்கிறார்கள் என்று காட்டக்கூடிய ஒரு நிலைமை இருந்த ஒரு தேவையும் இருந்தோ இல்லையோ, அப்படி ஒரு தேவை இருக்கு. ஏனென்றா புலிகளில் இருந்து மக்களை பிரிக்க வேணும் என்ற ஒரு தேவை இருக்கிற நிலையிலே கூட அவர்களோட இணைஞ்சு இந்த போராட்டத்தை காட்டி கொடுத்த தலைவர்களுக்கும் அமைப்புகளுக்கும் ஏன் அந்த சிங்கள தேசியவாதம் பெரிய அளவில் உதவி செய்து இந்த மக்களுக்கு ஏதோ தாங்கள் கணக்கெல்லாம் செய்கிறார்கள் என்று காட்டுறதுக்கு முன்வரை இல்லை. அப்ப உண்மை என்னென்றால் சிங்கள தேசியவாதம் தமிழ் தேசியவாதத்தில் இருக்கிற தரப்பாக இருக்கலாம், தமிழ் தேசியவாதத்தில் இல்லாத தரப்பாளாக இருக்கலாம். முழுமையாக சிங்கள தேசியவாதம் தான் இலங்கையுடைய ஒட்டுமொத்த கொள்கையாக இருக்கு. நாங்கள் சிறுபான்மைகள், நாங்கள் அந்த இடத்தை சரியாக விளங்கி கொள்ளணும், எங்களை இடத்தை விளங்கி கொள்ளணும் என்று விரும்பி செயல்படுற தரப்புகளுக்கும் கூட இடம் கொடுக்காமல் இருக்கிறோம். சரிதானே? இதுதான் யதார்த்தம். அப்ப சிங்கள தேசியவாதத்தில் இல்லாட்டி சிங்கள தேசியவாதத்தோட நாங்கள் பேரம் பேசியோ நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை ஊடாக இந்த பிரச்சனைகளை அணுக முடியாதுன்றதுதான் எங்களுடைய கருத்து. அந்த இடத்துக்கு சிங்கள தேசியவாதத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அந்த இடத்துக்கு சிங்கள தேசியவாதத்தை கொண்டு வருவதென்றால், அதாவது எங்களோட ஒரு சமரசத்துக்கு வந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைமையை கொண்டு வரதுக்கு நாங்கள் வெறுமனை வணங்கு இலங்கை தீவில் இருக்கக்கூடிய உள்ளக அரசியலை மட்டும் பார்த்து எதையும் சாதிக்க முடியாது. இனப்பிரச்சனை ஒன்று இருக்குதென்றால் அந்த இனப்பிரச்சனைன்ற வடிவத்தில் உள்ளக சிங்கள தேசம் ஒரு பக்கம், தமிழ் தேசம் ஒரு பக்கம் அந்த பிரச்சனையிலே இருக்கு. ஆனால் அதே சமயம் அந்த பிரச்சனையில் ஒரு சர்வதேச பரிமாற்றமும் இருக்கு, பூகோள அரசியலும் இருக்கு. அந்த பூகோள அரசியலை விளங்கி கொள்ளாமல் நாங்கள் எப்படி இந்த பிரச்சனையில கையாளலாம் என்றது, எப்படி நாங்கள் முன்னுக்கு போகலாம் என்றது கடைசி வரைக்கும் நாங்கள் விளங்கி கொள்ள போறது இல்லை. அதுவும் விசேஷமாக நீங்கள் கூர்ந்த போல மே 2009 பிற்பாடு எங்களுடைய மனம் என்ன சொல்லும் என்றால், எல்லாம் இழந்து இருக்கிறோம். ஒரு மிக பலமான ஒரு ஆயுத அமைப்பை அளித்திருக்கிறார்கள், ஒரு இனத்தை அளித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாங்கள் எதையும் சாதிக்க போவது இல்லை. அப்போ நாங்கள் அமைதியாக வாயை மூடிக்கொண்டு அவர்கள் கொடுக்குறத எடுத்துக்கொண்டு இல்லாட்டி கொடுக்காமல் இருந்தாலும் எங்களை நிம்மதியாக இருக்க விட்டாலே காணும் என்ற ஒரு நிலையில தான் நாங்கள் தொடர்ந்து இருக்க வேணும் என்றுதான் மனம் சொல். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான கேள்வியும் எழுகிறது. எப்படி என்று சொன்னால், 2009 மே மாதத்துக்கு முன்னர் வரைக்கும் விடுதலை புலிகள் தமிழர் தரப்பின் மிக பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக இருந்த நேரத்தில் சிங்கள தரப்பு இலங்கையில் 75% மேற்பட்ட சனத்தொகையை கொண்டிருந்தாலும் சிங்கள தரப்புக்கு இணையான ஒரு பலத்தினை தமிழ் மக்கள் சார்பாக விடுதலை புலிகள் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பலமிக்க அமைப்பாலேயே தமிழ் மக்கள் சார்பான தீர்வு ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு சர்வதேச ரீதியான ஆதரவு கூட ஒரு கட்டத்தில் இருந்தது, பேச்சுவார்த்தைகள் கூட இடம்பெற்றன. அப்படி இருக்கின்ற காலத்திலேயே ஒரு தமிழ் தரப்பால் தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இன்று பலவீனமாக இருக்கின்ற தமிழர் தரப்பு ஒப்பீட்டளவில் சிங்களவர்களோடு ஒப்பிடும்போது தமிழ் தரப்பு இன்று மிக மிக பலவீனமாக இருப்பதை நாங்கள் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அப்படி இருக்கின்ற நேரத்தில்
75% மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டிருக்கின்ற சிங்கள தேசியவாதம் அல்லது சிங்கள அரசாங்கம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த சிங்கள அரசாங்கத்தோடு முரண்பட்ட வகையில் ஒரு தீர்வை தமிழர்களுக்காக பெற்றுக்கொள்வது சாத்தியமா? எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் 2009 மே மாதத்துக்கு பிற்பாடு தமிழ் தரப்பு ஒரு பலவீனமான இடத்தில் இருக்கிறோம் என்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களை பொறுத்தவரையில் அது நாங்கள் வெறுமனே இலங்கை தீவை மையப்படுத்தி மட்டும் நாங்கள் இந்த நிலைமையில பார்க்கிறபடியால் தான் எங்களோட மனம் அப்படி சொல்ல பார்க்கும். நான் ஏற்கனவே சொன்னதை போல இலங்கை தீவை மையப்படுத்தின பூகோள அரசியலை நாங்கள் சரியாக விளங்கி கொண்டால் உண்மையிலே இதை நான் சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்ற விடயம் இல்லை. ஆனால் 2009 மே மாதத்துக்கு பின்னுக்கு வார காலப்பகுதி உண்மையிலே அரசியல் ரீதியாக நாங்கள் சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு கூட பலத்தை எங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா தமிழ் அரசியல் என்றது இந்த பூகோள அரசியல் போட்டி, இந்த சீனா, இந்தியா, அமெரிக்கா என்ற வல்லரசுகளுக்கு இடையிலே இலங்கை தீவை மையப்படுத்தி நடக்கிற போட்டியில தமிழ் அரசியல் என்ற விடயம் ஒரு கருவியாக, ஒரு மிக முக்கியமான ஒரு கருவி, ஒரே ஒரு கருவியாக சிங்கள தேசியவாதத்தை கையாளுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கருவியாக மாறி இருக்கு. அப்ப இதை நாங்கள் சரியா விளங்கிக் கொள்வோம். இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச ஒரு சீனா சார்ந்த ஒரு நபர் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். அவருடைய ஆட்சி கால பகுதியில் சீனா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இலங்கையில கால் வச்சிருந்தது. தன்னுடைய ஆதிக்கத்தை வளர்த்து கொண்டு வந்தது. அது இந்தியாவுக்கு ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனை கொடுத்தது. அமெரிக்கா இன்றைக்கு உலகத்திலே முதலாவது வல்லரசு, சீனா உலகத்திலே 2வது வல்லரசு. சீனா இலங்கையில வருகிறது அமெரிக்காவுடைய அந்த 1ஆம் இடத்தை ஒரு கேள்விக்குறியாக்குற ஒரு விடயமாக இருக்கும். ஏன்னா சீனாவுடைய வளர்ச்சியை தக்க வைக்கக்கூடிய வகையில இலங்கையுடைய இருப்பு, சீனாவுடைய இலங்கையில இருக்கக்கூடிய இருப்பு அதை உறுதிப்படுத்து. அப்படிப்பட்ட ஒரு போட்டியில இறுதியில ராஜபக்ச விழுத்துறதுக்கு என்ன கருவியை பாவித்தவை? இந்த நாடுகள் ராஜபக்ச அரசாங்கத்துக்கு அவர் அழுத்தம் கொடுக்கறதுக்கு என்னத்தை பாவித்தவை? தமிழ் அரசியலை தான் பாவித்தவை. தமிழருக்கு நடந்த இனாளிப்பை தான் பாவித்தவை. யூஎன்ல தமிழ் பிரச்சனை தான் அடுத்து ராஜபக்ச அழுத்தம் கொடுத்துருக்கிறது முழு முயற்சியும் அடுத்தவை. சொகம் மாநாட்டில் ராஜபக்ச அவமானப்படுத்துறதுக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் தான் பாவித்தவை. தேர்தலில் ஒரு இந்த ராஜபக்ச சீனா சார்ந்த ராஜபக்சவே ஏதோ ஒரு வகையில அவரை வீட்டை அனுப்பணும் என்று நினைக்க தமிழ் மக்களுடைய வாக்குகள் தான் அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருகின்றது. அப்ப எல்லா விடயத்திலும் தமிழ் மக்களுடைய அரசியலும் தமிழ் மக்களும் தான் தேவைப்படுகின்றது. சிங்கள தேசியவாதத்தை கையாளுறதுக்கு, இல்லாட்டி சிங்கள தேசியவாதம் மேல ஆதிக்கம் செலுத்துறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கருவியாக தமிழ் அரசியல் மட்டும்தான் இருக்கின்றது. ஆகவே அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் சரியா விளங்கி கொண்டால் இந்த பூகோள அரசியல் போட்டி எவ்வளவுக்கு ஒரு முக்கியமான போட்டியாக இருக்குது என்பதை நாங்கள் சரியாக விளங்கி கொண்டால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் உண்மையிலே தமிழீழ விடுதலை புலிகள் மிக பலமான ஒரு ஆயுத நிலையில இருந்தும் கூட இன்றைக்கு அதுக்கு அந்த ஆயுதம் இல்லாத ஒரு நிலையில இந்த பூகோள அரசியல் போட்டி இருக்கிறதால நாங்கள் கூடுதலான ஒரு பலமான ஒரு நிலையில் தான் உண்மையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இதை நாங்கள் பூகோள அரசியலை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த எங்களுடைய முக்கியத்துவத்தையும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் சரியாக பாவிக்க போறதும் இல்லை, விளங்கிக் கொள்ள போறதும் இல்லை. இப்போது நீங்கள் குறிப்பிட்டது போல பூகோள அரசியல் அடிப்படையில் ஈழத்தமிழர் விவகாரத்தை தீர்மானிக்கிற அல்லது ஈழத்தமிழர் விவகாரத்தில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகின்ற இலங்கையை தவிர்ந்த புறச்சக்திகள் என்று பார்த்தால் ஒன்று இந்தியா, அடுத்தது சீனா, அடுத்தது அமெரிக்கா, அதன் நட்பு நாடுகள் என்று 3ஆக நீங்கள் கூறினீர்கள். இவர்கள் 3 பேருமே தங்களுடைய நலன் சார்ந்துதான் எங்களுடைய விடயத்தை, அதாவது இலங்கையில் உள்ள தமிழர்களுடைய விடயத்தை கையாளுகிறார்கள் என்பது வெளிப்படையாக உங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவர்களை எப்படி கையாளுவது, ஈழத்தமிழர்களாக இருக்கின்ற நாங்கள் எப்படி அவர்களை கையாளுவது என்பது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்காங்க? எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் கட்சி சாராத ஒரு கொள்கையை கொண்டு நாங்கள் சரிண்ணா. எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய நிலங்கள் தான் முக்கியம். எப்படி அந்த நாடுகளுக்கு தங்களுடைய நிலங்கள் முக்கியமோ அதே போல எங்களுக்கு எங்களுடைய தேசத்துடைய நிலம் தான் முக்கியம். ஆனால் நாங்கள் ஒரு நாடம் ஒரு தரப்பை எதிரியா பார்க்க போறது இல்லை. சரிண்ணா. நாங்கள் அவர்களிடம் கேட்பது என்னென்றால் நாங்கள் அவர்களோட ஒரு வெளிப்படையான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம்.
நாங்கள் சும்மா எங்களையும் மக்களையும் ஏமாத்துறதுக்காக வந்து மனித உரிமை மீறல்கள் உரிமை அது இதுன்ற கதைச்ச பிரயோசனம் இல்லை. யதார்த்தம் என்னென்றால் வந்து அந்த வல்லரசுகளுடைய நிலங்கள் தான் இங்கே மோதி கொண்டிருக்கின்றன. எங்களுடைய பிரச்சனை என்றால் வந்து அந்த நிலங்களில் வந்து நாங்கள் முற்றுமுழுதாக வந்து புறக்கணிக்கப்படுகின்றோம். எங்களுடைய பிரச்சனையில் வச்சுத்தான் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். ஆனால் இறுதியில் வந்து எங்களுக்கு எதுவும் இல்லாமல் நாங்கள் முற்றுமுழுதாக புறக்கணிக்கிற ஒரு கருவியாக மட்டும்தான் பாவிக்கப்படுகின்றோம். ஆகவே நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு முடிவெடுக்கணும். இவர்களோட ஒரு வெளிப்படையான ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகணும். நாங்கள் மிக தெளிவாக கூற வேண்டும் வந்து நாங்கள் உங்களுடைய நிலங்களை வந்து நீங்கள் உங்களுடைய நிலங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு வந்து நாங்கள் முற்றுமுழுதாக ஒத்துழைக்க தயார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் உங்களுக்கு ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனை வரக்கூடிய வகையில் வந்து நாங்கள் எந்த ஒரு காலத்திலும் வந்து நாங்கள் செயல்பட தயார் இல்லை என்றதையும் நாங்கள் வாக்குறுதியாக கொடுக்கலாம். ஆனாலும் எங்களுடைய நிலங்களை நீங்கள் கட்டாயம் வந்து அங்கீகரித்தே ஆகணும். நாங்கள் என்னத்தை கேட்கிறோம்? நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் தனிநாடை கேட்கவில்லை. இலங்கை தீவில் இருந்து கொண்டு அதுவும் மே மாதம் 2009 பிறகு வந்து ஒருத்தரும் இங்கே தனிநாட்டை பற்றி கதைக்க முடியாது, சட்டம் கூடாது. சரிதானே? அப்போ நாங்கள் வந்து கேட்பதும் வந்து ஒரு ஐக்கிய இலங்கைக்குள்ளே எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்படுற சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் வந்து பெறப்பட்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தபூர்வமான ஒரு கொள்கையை முன்வைத்து நாங்கள் இந்த நாடுகளோட பேரம் பேசி நாங்கள் எங்களுடைய நிலங்களை பேண வேணும் என்றது தான் எங்களுடைய கருத்து. ஒரு வல்லரசு இல்லாட்டி இன்னொரு நாடு தனக்கு ஏன்ற அளவுக்கு எந்த விதமான ஒரு பெரிய அளவிலான ஒரு முயற்சிகள் செய்யாமல் தனக்கு வேண்டியதை எடுக்கிறது தான் விரும்பும். ஆனால் நாங்கள் அந்த ஒரு நிபந்தனை இல்லாத ஆதரவுகளை கொடுக்கிறதை தவிர்த்து நாங்கள் எங்களுடைய நிலங்களை மையப்படுத்தி ஆனால் அதே சமயம் அவர்களுடைய நிலங்களும் பேணக்கூடிய ஒரு நிலையில நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அது தவிர்க்க முடியாமல் அவர்கள் அந்த நிலைப்பாடை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வர வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான நடைமுறை சார்ந்த ஒரு கேள்வி இருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் எங்களுடைய நலன்களை நாங்கள் விட்டுக் கொடுக்காமல் அதே நேரத்தில் அவர்களுடைய நலன்களையும் பாதிக்காமல் இந்த இந்தியா மற்றும் அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளோடு உங்களுடைய உறவுகளை பேண வேண்டும் என்பது உங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் யதார்த்தத்தில் பார்த்தால் இலங்கையில் அதிக நன்மைகளை இந்த 3 தரப்புக்கும் வழங்கக்கூடிய வேறு தமிழர் தரப்புகளும் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இந்த 3 நாடுகளும் முக்கியமாக சீனாவாக இருக்கட்டும் அல்லது இந்தியாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் அவர்கள் அந்த தரப்புகளோட தங்களுடைய உறவுகளை வச்சுக்கொள்ள விரும்புவார்களே தவிர உங்களோடு அப்படிப்பட்ட ஒரு உறவினையோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு தொடர்புகளை ஏற்படுத்த விரும்புவார்கள். ஏனென்றால் நன்மைகள் என்று பார்க்கும்போது அதில் அதிக நன்மை இருக்கு. இல்லை, உங்களோட கேள்வி என்னை பொறுத்தவரையில் வந்து மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு தமிழ் மக்கள் தான் பதில் கொடுக்கணும். இப்போ தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் ஒரு தீர்வுக்கு தாங்கள் இணங்குறதுக்கு தயாரின்றது உத்தியோகபூர்வமாக வந்து அந்த அமைப்புடைய தலைவரை வந்து பகிரங்கமாக தன்னுடைய மாவீரர் தின பேச்சுகளில் வந்து கூறியிருக்கின்றார். ஆனால் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே விரும்புகிற தீர்வுக்கும் விட ஒரு குறைஞ்ச தீர்வு ஏனைய தமிழ் தரப்புகள் வந்து ஏற்றுக்கொள்ள தயாரென்றால் இந்த அமைப்பை அகற்றி அந்த தரப்புக்கு வந்து தலைமையை கொடுத்து இந்த பிரச்சனையை அந்த ஒரு மட்டத்தில் வந்து முடக்கிறது தான் எல்லோரும் விரும்புவார்கள். அப்போ இன்றைக்கு கூட நாங்கள் அந்த தேசத்துடைய அங்கீகாரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு தீர்வுக்கு போகலாம், அது சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் தான் அந்த தீர்வு அமைய வேண்டும் என்று நாங்கள் கூறினாலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிகார பகிர்வு இல்லாட்டி 13ஆம் திருத்தத்தோட தங்களுடைய இந்த பிரச்சனையில வந்து தாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார், நிபந்தனை ஆதரவை வந்து நாங்கள் கொடுக்க தயார், இல்லாட்டி இந்தியா விரும்பினதை அப்படியே எந்த விதமான கேள்வியோ பிரச்சனை இல்லாமல் நாங்கள் செய்ய தயார் என்று கூறுகின்ற பொழுது நீங்கள் கூறினது கூட வந்து இந்த நாடுகள் எங்கட பக்கம் திரும்ப வேண்டிய தேவை இல்லை. அது மட்டும் இல்லை, நாங்கள் அங்கீகாரம் பெறாத ஒரு தரப்பு தமிழ் மக்கள் இதுவரைக்கும் வந்து எங்களுக்கு தலைமையை கொடுக்க இல்லை. ஆகவே தமிழ் மக்கள் முடிவெடுக்கும். நாங்கள் வெறுமனே ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு அரசியலை செய்து வேறு தரப்புகளுடைய நிலங்களை பேண்ற ஒரு 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 வேலை திட்டத்துக்குள் நாங்கள் முடக்கப்பட போகின்றோமா, இல்லாட்டி இந்த பூகோள அரசியல் விடயங்களை சரியாக விளங்கி கொண்டு எங்களுடைய முக்கியத்துவத்தை சரியாக விளங்கி கொண்டு இன்றைக்கு இருக்கிற காலப்பகுதியில் எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியாக விளங்கி கொண்டு
தமிழ் மக்களுடைய நலன்களை மையப்படுத்தின ஒரு அரசியலுக்கு அவர்கள் ஆதரிக்கப் போகின்றார்களா? அந்த கேள்வி மக்கள் தான் முடிவெடுக்கும். அப்போ மக்கள் இல்லை, தாங்கள் ஒரு நிபந்தனை இல்லாத ஆதரவு கொடுக்குற ஒரு தரப்புக்கு ஆதரவு கொடுத்து உரிமைகளை பற்றி பேசி நாங்கள் எங்களோட உரிமையில வென்றெடுக்கணும் என்று நினைப்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு பகல் கனவு. ஆனால் அந்த மக்கள் அந்த முடிவை எடுக்கணும். இது ஜனநாயகம். நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை கூறுகின்றோம். நாங்கள் எங்களோட மக்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கூறுகின்றோம். ஒவ்வொரு கட்டத்திலும் 5 வருஷமாக நாங்கள் அந்த விடயங்களை கூறியிருக்கின்றோம். இனி மக்கள் முடிவெடுக்கணும். வெளிப்படையாக நாங்கள் பார்த்தால், ஆனால் நாங்கள் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் அதே நேரத்தில் இந்த நிலைப்பாடுக்கும் விட மிக மோசமான குறைஞ்சோர நிலைப்பாடை எடுத்து இந்த பிரச்சனை முடக்கிறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு தரப்புக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்கிற வரைக்கும் நாங்கள் கூறுகின்ற விடயங்கள் முன்னுக்கு போக போறதும் இல்லை. சர்வதேச சமூகம் எங்களோட நேரடியாக பேசி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்வு தமிழ் மக்களுக்கு கொடுக்க போறதும் இல்லை. அதையும் நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்வோம். உங்களுடைய கொள்கைகள் ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி உங்களுடைய கொள்கைகள் விட்டுக் கொடுக்காத கொள்கைகள் என்ற அடிப்படையில் மக்களுக்கு அதிகமான நன்மையை தமிழ் மக்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் இலங்கையில் அரசியல் வரலாற்றை நீங்கள் பார்த்தால், தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றை பார்த்தால் 2001ஆம் ஆண்டுக்கு பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதற்கான பின்னரான காலப்பகுதியில் அண்மை காலம் வரையில் ஒரு விதமான போக்கை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கட்சி, அதாவது கூட்டமைப்புடைய பெயருக்குத்தான் மக்கள் வாக்களிக்கிறார்களே தவிர அங்கிருக்கின்ற தனிநபர்களுக்கு இல்லை என்கின்ற ஒரு வாதம் பொதுவாக அரசியல் ஆய்வாளர்களாக இருக்கட்டும் சரி, ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும் சரி, எல்லோராலும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த கட்சியில் எவரொருவர் வேட்பாளராக வந்தாலும் மக்கள் அவருக்கு வாக்களிப்பார்கள். அப்படிப்பட்ட மனநிலையில் தான் இன்று மக்கள் இருக்கிறார்கள். அது எனக்கு சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரையில் மக்கள் அப்படி ஒரு மெனோனிலே தான் இருக்கிறார்கள் என்றால் மக்கள் அந்த மெனோனிலிருந்து விடுபடவும். இப்போ கூட்டமைப்பு என்ற ஒரு மாயைக்குள் கூட்டமைப்புன்ற பேருக்கு இல்லாட்டி கூட்டமைப்பு தமிழில் விடுதலை புலிகள் இல்லாட்டி தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட அமைப்பு என்ற ஒரு காரணத்துக்காக தொடர்ந்தும் அந்த கொள்கைகள் எல்லாத்தையும் கைவிட்டு இருக்கிற ஒரு நிலையில தொடர்ந்தும் அந்த மாயைக்குள் நின்று நீங்கள் அந்த பேருக்கு மட்டும் வாக்களிக்க போறீர்கள்னா அதன் விளைவுகளும் எங்கட மக்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். நாங்கள் தொடர்ந்தும் சொல்ல முடியாது, ஐயோ எங்களுக்கு தெரிஞ்சிருக்க இல்லை, எங்களுக்கு நாங்கள் தலைவர் தான் உருவாக்கின கூட்டமைப்பு நாங்கள் பார்த்த நாங்கள் எங்களுக்கு தெரியாத அதை எல்லாத்தையும் கைவிட்டார்கள் என்று சம்பந்தனையா அதை பச்சையா சொல்லியிருக்கிறார். சம்பந்தனையா பச்சையா சொல்லியிருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்போட தலைவர், வேறொரு தலைவர் இல்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்போட தலைவர் சொல்லியிருக்கிறார் தேசியம் என்றது நடைமுறை சாத்தியம் இல்லை என்று. அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் தேசியவாதம் என்றது ஒரு வெற்று கோஷம் தங்களை பொறுத்தவரையிலே. இது ஒன்றும் சரி வராது. அப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சியின் பேரே தேசிய கூட்டமைப்பு, தேசியம் சாத்தியம் இல்லைன்னா அந்த கட்சியின் தலைவர் சொல்லு. இதுக்கு மேலேயும் எங்கட மக்கள் தொடர்ந்தும் இல்லை ஒரு பேர் இல்லாட்டி இயக்கம் உருவான கூட்டமைப்புன்றதுக்காக தொடர்ந்தும் வாக்களிக்க போயிடும் என்றால் அதன் விளைவுகளையும் ஏற்றுக்கொள்றதுக்கு எங்கட மக்கள் தயாராக இருக்கணும். நான் அதுக்கு தயாராக இருக்கல, எங்களோட அமைப்பு அதுக்கு தயாராக இருக்கல, எங்களோட கட்சியோடு இருக்கிற உறுப்பினர்கள் அதுக்கு தயாராக இருக்கல. நாங்கள் பிரிஞ்சு நாங்கள் எங்களோட அரசியலை செய்து கொண்டே இருக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அதன் சார்பானவர்களுடைய ஒரு பக்க குற்றச்சாட்டு இன்னொரு விதத்தில் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையின் சிங்கள அரசியல் கட்சிகள் அல்லது பெரும் கட்சிகளுடைய நகர்வாக, அரசியல் நகர்வாக எப்படி இருக்கின்ற சில விஷயங்கள் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி அல்லது ஒரு அமைப்பை பிளவுபடுத்தி பலவீனமாக்குவது. இப்படிப்பட்ட நடைமுறை அநேகமாக விடுதலை புலிகளை பலவீனமாக்கியதிலிருந்து, ஐக்கிய தேசிய கட்சியை பலவீனமாக்கியதிலிருந்து, ஜேவிபியை பிளவுபடுத்தி பலவீனமாக்கியதிலிருந்து சிங்கள தலைமைகள் பல்வேறு தரப்புகளிலும் இந்த நடவடிக்கைகளால் ராஜதந்திர முறையில் வெற்றிகளை அடைந்திருக்கிறார்கள். இதே நடைமுறை தமிழர் தரப்பில் இதுவரையில் வெற்றியளிக்கவில்லை என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. இப்போது உங்களுடைய, அதாவது இங்கே ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு தரப்பு இருக்கிறது, அதற்கு மாற்றான ஒரு தலைமையாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிறது, பார்க்கப்படுகிறது மக்கள். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அதிருப்தியுள்ளவர்களால் பார்க்கப்படுகின்றது என்பது வெளிப்படையானது, எல்லாருக்கும் தெரிகிறது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் இது தமிழர் தரப்பை பலவீனமாக்காத, வாக்கு வங்கியை சிதறடித்து பலவீனமாக்கும் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தானே. இபிடிபி அமைப்பை பொதுவாக தமிழ் தேசியவாதம் அந்த அமைப்பை ஒரு துரோகம் செய்கிற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. ஏன் இபிடிபி துரோகிகள் என்று நாங்கள் கூறுகின்றோம்? சிங்க கொடியை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்கிறது,
ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தில் வந்து கலந்து கொள்றதில் அவர்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனம் கிடையாது. கலந்து கொள்றதே 13ஆம் திருத்தம் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை தாங்கள் தீர்வாக ஏற்றுக்கொள்வது, அரசாங்கங்களுடைய பங்காளி கட்சிகளாக இபிடிபி போன்ற அமைப்புகள் செயல்படுவது, இந்த காரணங்களுக்காகத்தான் அல்லது இந்த போராட்டத்தை வந்து மிக கேவலமாக விமர்சித்து நிராகரிக்கிறது. இந்த காரணங்களுக்காகத்தான் தமிழ் தேசிய இபிடிபி போன்ற அமைப்புகளை தமிழ் தேசிய ஒரு தரப்பு அவர்களை துரோகிகளாக நாங்கள் பார்ப்பது. இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை என்ன செய்கின்றது? இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் இந்த அரசாங்கத்துடைய தேசிய நிர்ணய சபையில் அங்கம் வகிக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சிங்கக்கொடியை பிடிக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு யூஎன்பி கட்சியை மே தினத்தன்று வடகிழக்கு அரவணைத்து அவர்களோடு சேர்ந்து கொண்டாடினவர்கள். ஸ்ரீலங்காவில் சுதந்திர தினத்தில் 43 வருஷங்களுக்கு பிற்பாடு ஸ்ரீலங்காவோட சுதந்திர தினத்தில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்போட தலைமைகள் வந்து கலந்து கொண்டீங்க. அப்போ 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேணும் என்றதுதான் அவர்களுடைய அரசியல் கொள்கையாக இன்றைக்கு இருக்கின்றது. 13ஆம் திருத்தம் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பொறிமுறை. அப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இபிடிக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசம் என்ன? தேசியவாதம் பேருக்கு பேசிக்கொண்டு தேர்தல் காலத்தில் நாங்களும் தேசியவாதிகள் என்று சொல்லி மக்களை ஏமாத்துறதுக்கு அப்பால அவர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் உங்களோட மனதிலிருந்து அகட்டினால், அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் இபிடிபி போன்ற அமைப்புக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை முதலில் வந்து இந்த விமர்சனத்தை முன்வைக்கிற தரப்புகள் எங்களுக்கு சுட்டி காட்டணும். எங்களை பொறுத்தவரையிலே உண்மையிலே வந்து இபிடிபி போன்ற அமைப்புக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மே 2009க்கு பிறகு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலே வித்தியாசம் கிடையாது. என்னை பொறுத்தவரையிலே அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு அமைப்பு உடைய பிரதிநிதித்துவம் குறைகிறது தமிழருக்கு நன்மையை கொடுக்குமே தவிர தீமையை கொடுக்காது. அந்த ஒரு நிலையில தான் நாங்கள் கூறுகின்றோம், நாங்கள் ஒரு மாற்று தலைமையை உருவாக்கியே ஆகணும். அதை உருவாக்குவது உண்மையிலே தமிழ் தேசிய அரசியலுக்கு சிறந்தது, மிக முக்கியமானது. தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்தி ஒரு ஜனநாயக சூழலை உருவாக்குறதுக்கும் அது மிக முக்கியம். அதை செய்தே ஆகணும் என்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடின் அடிப்படையில் நாங்கள் எங்களோட மக்களுக்கு முன்னால் நிச்சயமாக போவோம். வாக்கு வங்கியை பாவிப்பது என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னதின்படி மிக விரைவில் இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறவிருக்கின்றது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது? இந்த கேள்வி கேட்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இன்று இலங்கையில் இருக்கின்ற அரசாங்கம், ஜனாதிபதி தமிழர் தரப்பின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்பது பொதுவான ஒரு விஷயம். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நிலைப்பாடு இன்று உள்ள அரசாங்கத்தோடு சார்பாகத்தான் இந்த தேர்தலில் களமிறங்கப் போகிறார்கள். அதற்கான சில எண்ண வெளிப்பாடுகளாகத்தான் அண்மையில் இடம்பெற்ற சம்பூரில் காணி விடுவிப்பு தொடர்பாக வெளிவந்த அந்த அறிவித்தல்களை கூட நாங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் உங்களுடைய அடிப்படை எப்படி இருக்க போகிறது? எப்படி உங்களுடைய நகர்வு இருக்க போகிறது இந்த பாராளுமன்ற தேர்தலில்? இல்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் அவர்கள் மக்களுக்கு முன்னுக்கு எப்படி சொல்லுவார்கள் என்றால், திரும்பவும் ராஜபக்ச வாரத்துக்கான சூழல் இருக்குது, நாங்கள் இக்காரணம் கொண்டும் ராஜபக்ச திரும்பி ஆட்சிக்கு வரவிடக்கூடாது, இந்த இருக்கிற அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு பெரிய அளவில் வந்து ஒரு நன்மையை செய்யாமல் இருந்தும் கூட ராஜபக்சண்ட கொடூர ஆட்சிக்கும் விட இது சிறந்தது. அது மட்டுமல்ல, சர்வதேச சமூகத்துடைய அழுத்தங்களை இந்த புதிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்கள் எங்களுக்கு, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு முழுமையான ஒரு மிக பலமான ஒரு ஆணையை கொடுத்தால்தான் நாங்கள் ஒருபுறம் ராஜபக்சவை வாரதை நாங்கள் தவிர்க்க உதவி செய்யலாம். இரண்டாவது, நாங்கள் ஒரு பலவீனமாக இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் எங்களுடைய பலத்தின் நிமித்தம் அவர்களோட பேரம் பேசி எங்களுடைய மக்களுக்காக
பல நன்மைகளை எடுத்து கொடுக்கலாம் என்றது. இதுதான் அவர்களுடைய அரசியல் கூட்டாக இந்த தேர்தலில் இருக்கப் போகின்றது. கேள்வி என்னென்றால் 5 வருடங்களாக ராஜதந்திரம் 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 என்று கூறி இன்றைக்கு எதையும் காட்ட முடியாத ஒரு நிலையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்றது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு தெளிவாக கூறினோம், இந்த ஆட்சி மாற்றம் நடைபெற்றால் சர்வதேச சமூகத்துடைய அழுத்தங்கள் முற்றுமுழுதாக நீங்கி போகும். ஏனென்றால் அந்த தரப்புகளுக்கும் சீனா சார்ந்த ராஜபக்சவே வீட்டை அனுப்பணும் என்ற மட்டும்தான் அவர்களுடைய நிகழ்ச்சிகளாக இருந்ததை தவிர தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாகவோ இல்லாட்டி தமிழ் மக்களுக்கு ஒரு பொறுப்பு கூறல் நடக்கணும் என்ற தொடர்பாகவோ அவர்களுக்கு எந்த விதமான தேவையும் இருக்கவில்லை. ஆகவே தேர்தலில் இந்த ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட நாங்கள் கூறினோம், நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கூடுதலான வாக்குறுதியிலே நாங்கள் இந்த சர்வதேச சமுதாயம் என்று எடுத்துத்தான் நாங்கள் அப்படி என்றால் எங்களுடைய வாக்குகளை அந்த ஆட்சி மாற்றத்துக்கு வழங்க வேண்டும் என்று அதையும் நாங்கள் செய்யவில்லை. நிபந்தனை இல்லாத ஆதரவை கொடுத்து அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினதுக்கு பிறகு இன்றைக்கு எங்களுக்கு சொல்லப்படுது தமிழ் தேசிய அரசியலுக்கு இருக்கக்கூடிய தீர்வு 13ஆம் திருத்தம். சர்வதேச ராஜபக்ச இருந்த காலத்தில் ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தின தரப்புகள் இன்றைக்கு ஒரு உள்ளக விசாரணையோட இந்த பிரச்சனையை முடக்கிறதுக்கு இருக்கின்றன. இதுதான் யதார்த்தம். இதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ராஜதந்திரம். இதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு இந்த அரசாங்கத்துடைய ஒரு பங்காளி கட்சியாக இருந்து செய்திருக்கிற மிகப்பெரிய உதவி எங்களோட மக்களுக்கு. இந்த மக்கள் அதை சரியாக விளங்கி கொள்ளணும், விளங்கி கொண்டு இந்த முடிவுகளை எடுக்கணும் என்றுதான் எங்களோட கருத்து. இந்த நேர்காணலின் இறுதியாக நாங்கள் உங்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்று சொன்னால், இவ்வளவு காலமும் இருக்கின்ற இந்த அரசியல் வரலாற்றில் அண்மை காலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீதான ஒரு எதிர்ப்பலை அல்லது அதிருப்தி அலை என்பது பொதுவாக பல்வேறு மட்டங்களிலும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு பலமான மாற்று கட்டாயம் தமிழ் மக்களுக்கு தேவை என்கின்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றான தலைமையை கொடுக்கின்ற அளவுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடம் அரசியல் வரை இருக்கிறதா? நிச்சயமாக. எங்களை பொறுத்தவரையில் 2010 நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகி வெளியேற்றப்பட்ட நபர்களோடு இணைஞ்சு, கொள்கையோடு உறுதியாக இருக்கக்கூடிய நபர்களோடு இணைஞ்சு நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை உருவாக்கின காலத்துக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கும் நாங்கள் உண்மையிலே கம்பேர் பண்ண முடியாது, ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கின்றது. அதுவும் விசேஷமாக அண்மை காலமாக கடந்த ஒரு வருஷமாக எங்களுடைய கட்சி மிகப்பெரிய ஒரு அளவுக்கு பலமடைஞ்சிருக்கின்றது. கட்டமைப்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். வெறுமனே அரசியலுக்காக ஒரு தேர்தல் அரசியலை மையப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் அல்ல. மாறாக எங்களுடைய கட்சியில் கல்வி தொடர்பாக கட்டமைப்புகள் இருக்குது, இளைஞர்கள் தொடர்பாக கட்டமைப்புகள் இருக்குது, சமூக சேவை தொடர்பாக கட்டமைப்புகள் இருக்குது, மிக முக்கியமாக மனிதாபிமான உதவிகள் கொடுப்பதற்கான கட்டமைப்புகள் இருக்குது. இவை அனைத்தும் நாங்கள் பலப்படுத்தி இன்றைக்கு நாங்கள் இயங்கிக் கொண்டு வருகின்றோம். என்னை பொறுத்தவரையிலே இலங்கை தீவில் அதுவும் விசேஷமாக தமிழர் தாயகத்தில் ஊடகங்கள் எங்களுக்கு பெரிய அளவில் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. அது யதார்த்தம். அது ஒரு மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு விடயம். எங்களுடைய கருத்துக்கள் பெரிய அளவில் எங்களுடைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு அவர்கள் ஒத்துழைக்கவில்லை. ஒரு மாற்று கருத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலவீனப்படுத்தக்கூடாத அடிப்படையில் தான் ஊடகங்கள் கூடுதலாக செயல்பட்டு கொண்டு வந்திருக்கின்றன. ஆனால் சர்வதேச மட்டத்தில் கூடுதலாக புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மட்டத்தில் சோஷியல் மீடியா, இன்டர்நெட், இணையதளங்கள் ஊடாக இந்த பிரச்சனைகள் புலம்பெயர்ந்த மக்கள் மட்டத்திலே கிடையாது. ஏனென்றால் எங்களுடைய செய்திகள் பெரிய அளவில் அவர்களுக்கு கொண்டு சேரப்படுது. ஆகவே புலம்பெயர்ந்த மக்கள் மட்டத்தில் இன்றைக்கு நான் பொறுப்போடு கூறுகின்றேன், மிகப்பெரிய அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு இருக்கின்றன. அந்த உறவுகள் தாங்களாகவே முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஒரு மாற்றத்துக்கான ஒரு குரல் அவசியம் என்று அவர்களுடைய சொந்த முயற்சியில்
இன்றைக்கு தாயகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளோடு அவர்கள் தொடர்படுத்தி இந்த அரசியலை பகிர்ந்து கொண்டுகின்றார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வந்து ஊடகங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்யாவிட்டாலும் இந்த பொய்யை கனகாலத்துக்கு மறைத்து கொண்டு இருக்க முடியாது. மற்றது தமிழ் மக்கள், தாயத்தில் வாழ்கிற மக்கள் தான் அந்த அடக்குமுறைக்கு வந்து உள்ளாக்கப்படுகின்றனர். புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அல்ல. புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தத்துவ ரீதியாக தான் முடிவெடுக்கிறார்கள். ஒரு கொள்கையை விளங்கி கொண்டு, தத்துவங்களை விளங்கி கொண்டு அவர்கள் ஒரு பாலிசி டிசிஷனாக முடிவெடுத்து ஆதரவு கொடுக்கிறோ இல்லையோ என்று முடிவெடுக்கிறார்கள். ஆனால் இங்கே வாழுகின்ற மக்கள் தான் இந்த அடக்குமுறையையும் இந்த ஸ்ரீலங்கா அரசுடைய முழுமையான இனவாதத்திற்கும் முகம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இங்கே வாழ்கிற மக்கள் அரசியல் முடிவுகள் எடுக்கிறது வந்து அனுபவ ரீதியாக. அந்த அனுபவம் கடந்த 5 வருஷத்தில் வந்து மிக தெளிவாக அந்த அதிருப்திகளை, கூட்டமைப்புடைய செயல்பாடுகள் உடைய அதிருப்திகளை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ இன்றைக்கு நிலைமை என்னென்றால், நீங்கள் கூறினதை போல தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏமாத்துகின்றார்கள், அவர்கள் மோசம் கொண்ட ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்கின்றது. ஆனால் யார் அந்த மாட்டு தலைமை என்றதை வந்து ஊடகங்கள் பெரிய அளவில் வந்து இனம் காட்டாத ஒரு இடத்துல அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தான் நிலைமை. அது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அது கனகாலத்துக்கு இருக்காது. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. புலம்பெயர்ந்த மக்களுடைய முயற்சியும் எங்களுடைய சொந்த முயற்சியும், நாங்கள் நேரடியாக மக்களை சந்தித்து கொண்டு வருகின்றோம். தொடர்ந்தும் இளம் மட்டத்தில் வந்து எங்களுக்கு கூடுதலான ஆதரவு வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் மட்டத்தில் எங்களுக்கு மிக பலமான ஒரு மாற்றம் இருக்கின்றது. ஆகவே இது தொடர்ந்தும் இந்த ஏமாற்றத்தை தக்க வைக்கிறதுக்கு உதவி செய்ய போகிறது இல்லை. மாறாக ஒரு மாற்றத்துக்கான ஒரு குரலை தேடி பிடிக்க ஆகணும், ஒரு மாற்று தலைமையை தேடி பிடிக்க ஆகணும்னா அந்த தாகத்தை வந்து கூட்டப் போவதே தவிர அதை குறைக்க போகிறதில்லை. அந்த இடத்துல எங்களுடைய செயல்பாடுகளும் தமிழ் மக்களுடைய இந்த தேவைகளும் ஒரு புள்ளியில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அது நிச்சயமாக நடக்கும். நடக்கிற இடத்துல வந்து எங்களுடைய செயல்பாடுகள் ஊடாக உண்மையிலே ஒரு தமிழ் தேசத்தை நேசிக்கிற அரசியல் எவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை சரியாக பயன்படுத்தி எங்களோட மக்களுக்கு ஒரு நன்மையை காட்டலாம் என்றதில் மிக விரைவில் வந்து நாங்கள் அந்த அந்த அப்படிப்பட்ட முயற்சிகளை எடுத்து மக்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் எங்களுடைய செயற்பாடுகள் அமையும் என்று நாங்கள் அதில் நம்பி இருக்கின்றோம். பொதுவாக இது ஒரு பொதுமக்கள் தரப்பில் இருக்கின்ற சந்தேகங்கள், கேள்விகள், இந்த அரசியல் கட்சிகளுடைய நகர்வுகள், அடுத்து இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், இவர்களுடைய கொள்கைகள் எப்படி இருக்கின்றன, ஏன் இந்த பிளவு ஏற்பட்டது, எதிர்காலம் எப்படி இருக்க போகின்ற என்ற பல்வேறுபட்ட கேள்விகள் மக்களிடையே இருக்கின்றன. ஆனால் அதற்கான சரியான பதில் இதுவரைக்கும் பெருமளவில் மக்களிடம் சென்றடையவில்லை என்பதற்கு நீங்கள் கூறியது போல ஊடகங்களால் மேற்கொள்ளப்படுகின்ற இருட்டடிப்புகள் கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த நேர்காணல் ஓரளவுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாட்டை மக்களுக்கு எடுத்துச் சென்றிருக்கும் என்ற நம்பிக்கையோடு இவ்வளவு நேரமும் இந்த நேர்காணலில் எங்களோடு கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.